டிஜே மணிமேகலை அண்ட் விஜய் பிரியங்கா இவங்க 2 பேருக்கு என்னதான்ப்பா சண்டே, 2 பேருக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே என்ன தீவிரவங்க தெரிஞ்சிருக்கும். பிரியங்கா அவர்கள் மணிமேகலைகிட்ட ரொம்பவே ரூடாகவும் ரொம்பவே டாமினேட்டாகவும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கடுப்பான மணிமேகலை குக் வித் கோமாளி செட்டில் சண்டை போட்டு செட்லேருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இன்னமே குக் வித் கோமாளிக்கு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நேற்று நைட்லேருந்து ஒரு சோசியல் மீடியாஸில் ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது குக் வித் கோமாளி செட்டில் மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவர்கள் சண்டை போடும்போது ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ லீக் பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட் அந்த ஆடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க. சொன்னது இந்த மூஞ்சிதான். ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் பெருடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அது மாதிரி நான் இப்படி பேசுறீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாப்பா? உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு தேவையில்லை. நீங்க இல்லனா மட்டும் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. கேட்டு முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஆடியோ பார்க்கும்போது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. இது குக் வித் கோமாளி செட்டில் நடந்த ஒரு சண்டையை தான் இப்போ ஆடியோவாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். ஆனால் அது கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. அது முழுக்க ஒரு ஃபேக்காண்டு எடிட் பண்ண ஒரு ஆடியோ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மணிமேகலை வச்சு பிராங்க் பண்ணும்போது மணிமேகலை கோவப்பட்டு பேசின அந்த வீடியோவையும் பிக் பாஸ் சீசன் 5ல பிரியங்கா அண்ட் தாமரை இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அதில் பிரியங்கா அவர்கள் பேசின ஒரு சில கிளிப்ஸையும் கொஞ்சம் எடிட் பண்ணி கட் பண்ணி ஃபைனலாக இந்த ஒரு ஆடியோவை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லைனா இப்போ உங்களுக்கு ஒரு சில கிளிப்ஸை காட்டுறேன். அதை முதல்ல பாருங்க. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆடியோவை கேட்டு பாருங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? ஆமா சரி உன்னை அனுப்பணும் வெளியே. சரி பரவாயில்ல வெளியே போ. ஆமா நீ போ கிளம்பு. நீ யாருக்க யார் வெளியே போறா பாப்போம். நீ போ. யார் வெளியே போறா பாப்போம். ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட வரலாம். சொன்னது இந்த மூஞ்சிதான். ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் பெருடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அது மாதிரி நான் இப்படி பேசுறீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாப்போம். உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு தேவையில்லை. நீங்க இல்லனா மட்டும் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆடியோவை எடுத்து இது உண்மையான ஆடியோன்னு சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் கூட இது உண்மை வீடியோஸை போட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கீழே ஆடியன்ஸ் கூட இந்த ஒரு ஆடியோ உண்மையான ஆடியோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டும் இருக்காங்க. யூடியூப் சேனலோட ஒரு சில நியூஸ் சேனல் கூட இந்த ஒரு விஷயத்த உண்மை அப்படின்னு நம்பி இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு கூட தெரியாம நியூஸ்லயும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நியூஸ் சேனலுக்கும் சரி அந்த யூடியூப் சேனலுக்கும் சரி இந்த ஒரு ஆடியோவை உண்மை நம்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சரி சோஷியல் மீடியாஸில் வர எல்லாமே உண்மையும் கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஒருத்தர் நல்லவராக காட்டுறதும் கெட்டவராக காட்டுறதும் சோஷியல் மீடியாவுக்கு மிகப்பெரிய பவர் ஒன்று இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்து நிறைய சுவாரஸ்யமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.